AutoCADல உள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஒரு புதுசாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ராயிங்கெல்லாம் முடிச்சுட்டு கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக வரக்கூடிய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வராமல் இந்த ஒரு கமெண்ட் பார் மாதிரி வரும். ஸோ இது சிலருக்கு நடந்திருக்கலாம். ஒருவேளை இனிமே நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட உங்களுக்கு இதை மாதிரி வரலாம். இது வந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, AutoCAD மொத்தத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம். ஆனால் அது ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு அதனால் வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோவில் அதை நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, FILEDIAன்னு கமெண்ட் பாரில் ப்ரெஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இதில் வேல்யூ 0 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிடணும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் சேவ் பண்ணிங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்துடும். நம்ம இப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அந்த FILEDIAன்னு நான் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணேன். அந்த கமாண்டை பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்ப்போம். அது ஏன் 0 இருந்துச்சு, அதை ஏன் 1ன்னு மாற்றணும், அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்பிரஸ் டூல்ஸில் போய் சிஸ்டம் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணுறேன். நம்ம சேஞ்ச் பண்ண அந்த வேல்யூ AutoCADல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வேரியபிள். இப்போ நான் அதை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் அந்த FILEDIA சிஸ்டம் வேரியபிளை பற்றி கிளியராக போட்டிருக்கோம். அதில் 0 போட்டிருந்தா என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்கள். 0 இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அது அந்த டயலாக் பாக்ஸ், அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி போட்ட பாக்ஸை காட்டாது. அதுவே 1 இருந்துச்சுனாக்கி அது அந்த டயலாக் பாக்ஸை காட்டும். இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1ன்னு தான் இருக்கும். அது AutoCADல இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் ஒரு 4 டைம்ஸ் இதே மாதிரி மாறிடுது. தன்னாலே அது வேல்யூ 0ன்னு மாறிடுது. அது எதனாலன்னு தெரியாது. ஆனால் நம்ம சால்வ் பண்ணக்குள்ள வழியை கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, இதில் AutoCADல நிறைய சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதில் வரக்கூடிய இன்னும் நிறைய சிஸ்டம் வேரியபிள்ஸை பற்றி நான் வீடியோவில் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன்.